ஓம் குருப்யோ நமஹ. நமஸ்காரம். நாம் இந்த காணொளியில் காண இருப்பது திரு ராமானுஜம் திருமதி குமுதவல்லி ராமானுஜம் தம்பதியினரின் மகா பெரியவா குரு பூஜை அற்புத அனுபவங்கள். திரு ராமானுஜம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தனியார் விமான நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக உயர் பதவி வகித்து வருகிறார். திருமதி குமுதவல்லி ஒரு மிகச்சிறந்த இல்லத்தரசி. இந்த தம்பதியினரின் அற்புத அனுபவங்களை நம்முடைய இணையதளத்தில் பதிவுகளாக படித்திருப்பீர்கள். நீங்கள் அன்று படித்த அற்புத அனுபவங்களை அனுபவித்த தம்பதியினர் இன்று இந்த காணொளியில் நம்முடன் பகிர்ந்து கொள்வதை கேட்டும் பார்த்தும் அனுபவிப்போம். இனி காணொளிக்கு செல்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரிவாச்சரணம். இன்னைக்கு நம்ம குரு பூஜை மிராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய இது தொடர் ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போற முதல் தம்பதிகள் ஸ்ரீ ராமானுஜம் அண்ட் ஸ்ரீமதி குமுதவல்லி தம்பதியினர். இவர்கள் மகா பெரியவாவோட குரு பூஜை அற்புதங்களை நேரிலேயே அனுபவிச்சிருக்கிற ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு தம்பதிகள். அவளை இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். உங்களுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பரம்பரையில மகா பெரியவாளை பத்தி எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? மகா பெரியவா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு என்ன தோன்றது? அவரை எப்படி உங்களை நினைச்சுக்க தோன்றது? இதை பத்தி நீங்க முதல்ல சொல்லுங்க. நாங்கள் பேசிக்கலி வடகலை ஐயங்கார் வைஷ்ணவ சம்பதிகள். கேட்டா ஒரு ஸ்டான்ச் வடகலை ஊர்ல தான் திருவந்திபுரத்துல தான் வைஃப் இஸ் ஹெயிலிங் ஃப்ரம். இட் இஸ் நாட் ஓன்லி தட் வடகலைன்றது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரசித்தி ஒரு சொல்லலாம். இன் ஜென்ரல் நாங்கள் ஓரளவுக்கு லிபரல் தான். நாங்கள் ரொம்ப ஸ்டான்ச் வைஷ்ணவட்டாக இருந்தாலும் நாங்கள் மற்ற கோயிலுக்கெல்லாம் போவோம். பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போவோம், அம்பாள் கோயிலுக்கு போவோம், ஆஞ்சநேயர் எல்லா இதுக்கும் போவோம். ரீசெண்டாக நான் சம்பாஷணமும் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் நாட்டில் எல்லாரும் மற்ற பெரியவா எல்லாரும் நான் தான் எங்கள் நாட்டில் கடைசி பிள்ளை. அண்டு சம்பாஷணம் பண்ணிட்டாலும் சில பேர் சில விஷயங்கள்லாம் அனுசரிச்சுட்டு இங்கே வேண்டாம் அங்கே வேண்டாம்னு சொல்லுவாங்க. நாங்கள் அது அந்த அளவுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அகோபிரமடத்துக்கு சிஷியார். இன்னும் சொல்லப்போனால் அகோபிரமட ஜியர் இப்போ இருக்க 46ஆம் பட்ட ஜியரே மகாபரிய அவள்கிட்ட வளர்ந்து படித்து இன்னைக்கு ஒரு ஆச்சாரனாக இருக்கார். எங்களுக்கு மகாபரிவாளை பற்றி தெரிஞ்சிருக்கு, முன்னாலேயே தெரியும். காஞ்சி மடத்தை பற்றியும் நல்லாவே தெரியும். ஆனால் ரெகுலர் விசிட்ஸோ ரெகுலர் பழக்கமோ காஞ்சிபுரம் போனால் நாங்கள் போயிருந்தாலும் சம்டைம்ஸ் காமாட்சி கோயிலுக்கு போகாமல் வரலாம். சம்டைம்ஸ் விரும்பின ஒரு ரொட்டீன் விசிட்டில் எல்லா கோயிலுக்குன்னு போனால் கண்டிப்பாக காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். 2 தடவை போயிருக்கோம். ஆனால் மடத்துக்கு போய் பெருமாள் காஞ்சி பெரியவாவோட அங்கே ஒரு இது இருக்கேன் ஸ்தலம், அங்கெல்லாம் போய் சேவிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது. எங்களுக்கு பெரியவாளோட சக்தியெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அது ஒரு ஈடுபாடு வர்றதுன்றது இட் வாஸ் வெரி லேட். வந்தது ரொம்ப லேட்டு. எல்லாமே சொல்றா நித்தியப்படி பெருமாளை அனுசரிக்கணும், பெருமாளை தியானம் பண்ணணும், கஷ்டம் வந்தால் மட்டும் பெருமாள் நினைக்கக்கூடாது, எல்லா நேரமும் நினைக்கணும்ன்றது ஒரு சம்திங் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எனிபடி. It is a strong faith that we have in God and God is supreme. நான் பெரியவான்னு பார்க்கும்போது அவர் கடவுள் ரூபத்தில் இருந்து அவர் இன்னும் கூட எல்லார் மனசுலையும் எல்லா இடத்துலையும் ஜீவிச்சுட்டு இருக்கான்றத ஒரு எடுத்துக்காட்டுன்றது நிறைய இடத்துல நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இருக்கா மாதிரி நாங்களும் ஒரு வெல் டு டூ, ரீசனபிளி வெல் டு டூ குட் கப்புள். கடவுள் ஒரு குறையும் வைக்கல எங்களுக்கு. ஆனாலும் இந்த ஒரு என்ன சொல்றது, அப்பப்போ உங்களோட லைஃப்ல சில கஷ்டங்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்றாங்க, நாங்களும் ஃபேஸ் பண்ணினோம். ஒரு ஐ திங்க் ஃப்ரெண்டு மூலமா ஜிஆர் மாமாவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சது. சொல்லி ஜிஆர் மாமா
இன்னும் கேட்டால் என்னோட டாக்டர்ஸ் கிளாஸ்மேட்டோட அம்மா. நாங்கள் வந்து ஒரு சில இது மாதிரி விஷயங்கள்லாம் வி ஆல்வேஸ் இன்ட்ராக்ட் அண்ட் தென் வி கம் டு நோ. அவளோட இது என்ன பண்ணா, கோவிலுக்கு போகிறதோ இல்லை ஏதாவது என்ன பண்ணினா என்னென்ன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகுன்ற பற்றிலாம் அதை பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஜிஆர் மாமாவோட இன்ட்ரோடக்ஷன் அந்த ஆண்டி மூலமா நிறைஞ்சது. ஆண்டி ஃபோன் பண்ணி ஒரு நாள் வந்து நம்பர் கொடுத்தா, ஜிஆர் மாமா நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசி பாருங்க. முதல்ல ஜிஆர் மாமாட்ட பர்மிஷன் கேட்குறேன், உங்களோட பேசுவாரான்னு கேட்டுட்டு அப்புறமா நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னான். அப்புறம் பர்மிஷன் கொடுத்தா, அப்புறம் பேசினேன். இதை மாதிரி என்னுடைய கஷ்டங்கள்லாம் அவர்கிட்ட சொன்னேன். முதல்ல இவருக்கு ஆப்ரேஷன் நடந்த கதைகள், அப்புறமா காலில் வந்து ஒரு புண்ணு ஒன்று வந்தது ஆப்ரேஷனுக்கு அப்புறம். அந்த புண்ணு சரியாகாத ரொம்ப நாளாக தவிச்சிருந்தோம். இந்த டாக்டருக்கே என்ன புரியலை, ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கே புரியலை. ஸோ அவர் இன்னொருடைய டாக்டரோட கைடன்ஸ் கொடுத்தாங்க. இன்னொரு டாக்டரோட கைடன்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சோம். அப்போ அதுக்கு முன்னாள் வந்து ஜிஆர் மாமாட்ட நான் பேசினேன். ஜிஆர் மாமா வந்து நான் பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு உனக்கு இந்த குரு பூஜை பண்ணுறதுக்கு வரதா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு என்னுடைய எதிர்த்த சைடில் ஒரு நெய்பர் பாட்டி, வயசான ஒரு 80 வயசு பாட்டி வந்து கோவிலுக்கு கூட்டா, பிரதோஷ தினமாக இருக்குது, நீ கோவிலில் வந்து சிவனை வந்து தரிசனம் பண்ண அப்படின்னு கூட்டா. அப்போது மகாபெரிவா ஜிஆர் மாமா மகாபெரிவா பற்றி எனக்கு சொல்லி குரு பூஜை உனக்கு நான் எப்படியான பெரிவாள்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வரச்சு அங்கே ஒரு வயசான மாமி வந்து என் கையில் பெரிவாளுடைய படத்தோட ஒரு பிரிண்ட் அடித்த ஒரு பேப்பர் கொடுத்துருந்தா. அந்த பேப்பரில் வந்து ஃபுல்லாக மழையை பற்றி பெய்யறதுக்கு என்னென்ன தியானங்கள் பண்ணணும் அந்த ஸ்லோகங்கள்லாம் அவர் வந்து அதில் கொடுத்துருந்தார் அந்த பிரிண்டில். அதை என்ன கூட்டு நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த கோவிலில் எல்லாருக்கும் கொடுத்தேன். அந்த கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த மாமி என் கண்ணில் படலை. எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரச்ச உடனே மாமா வந்து ஜிஆர் மாமா ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி உனக்கு உத்தரவு வந்துருக்குமா, நீ வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போது சனிக்கிழமை அன்னைக்கு டாக்டர்கிட்ட போகணும். போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இது வந்து அடுத்த ஒரு ப்ரொசீஜர் ஒன்று பண்ணும்படி இருக்கும் காலில். இந்த இடத்துல நான் சொல்றேன், ஏன்னா வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன்ற ஒரு பெரியவாரோட இது கோவிலில் போய் பெரியவா படம் தானே தெரியாமே வந்திருக்கு. பெரியவா கோவிலில் வந்து போயிருந்த போது பெரியவாரோட படமும் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். நம்ம வந்து எப்போ இதுக்கு சப்சிக்வெண்டா நடந்து அதையும் நான் சொல்றேன். என்னோட ப்ராப்ளம் என்னன்னாக்கா, எனக்கு காலில் கொஞ்ச நாளாக ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த போகலாம், இது ஒரு சாதாரண இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாடுன்னு சொல்லிட்டு அது பார்த்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் ஹிட் பை அ டோர். அதே இடத்துல பட்டுனாலும் இன்டர்னலாக வந்து ரப்சர் ஆகிடும். இந்த டெண்டன் ரப்சர் ஆனதுனால ஐ வாஸ் டெஃபினெட்லி இம்மொபைல். பட் ஒரிஜினலாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து வந்து ஒன்றும் வேண்டான்றது ஆப்ரேஷன் பண்ணுறோன்ற நிலைமை வந்துடுது. இமீடியட்டாக பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணினோம். இப்போ இருக்கிற ப்ரெசன்டேஜ் சிச்சுவேஷனில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மெடிசன் வேர்ல்டில் இது ரொம்ப சாதாரண ஆப்ரேஷன். ஆர்த்தோபெடிக் சர்ஜனும் பண்ணலாம், ஜென்ரல் சர்ஜனும் நிறைய பேர் பண்ணுறா, ஒரு சில இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் சர்ஜன்ஸ் பண்ணுறா, பிளாஸ்டிக் சர்ஜன் எல்லாரும் பண்ணுறா. ஆனால் நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆர்த்தோ சர்ஜன் போனோம், அவரை வந்து இமீடியட்டாக பண்ணிட்டா. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் அண்ட் எவ்ரிதிங் வெண்ட் அவுட் வெல். ஆனால் அந்த கட்டு பிரிச்சுட்டு இதுவாகும் போது நான் நார்மலாக வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு 15 நாள் 1 மாதம் கழிச்சு எல்லாம் பார்க்கும்போது அந்த சர்ஜிக்கல் வூண்ட் வாஸ் நாட் ஹீலிங். அது ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணி பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை. இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லைன்றதுனால நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது 15 நாள் 1 மாதம் சரியாக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி 1 மாதம் ஆகியும் சரியாகலை. தென் திருப்பி டெஸ்ட் எடுத்தால் அப்போ இன்ஃபெக்ஷன். எப்படி வந்தது என்னன்றது டாக்டருக்கே ரொம்ப புதிதாக இருந்தது. அப்புறம் 1.5 மாதத்துக்கு மேலே நியர்லி 3 months continued under the same ortho surgeon, though in between I used to ask வேறு ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜன் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணுமா வேண்டாமான்னு. தேவை இருக்காது, வரும்போது பார்த்துக்கலாம். என்ன பெக்யூலியாரிட்டி அந்த சிச்சுவேஷன் வந்து டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் வந்து
கேட்டுருந்தேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி விசாரிக்கணுமா என்னென்ன, பிகாஸ் we had somebody in mind, our relations. பட் வேண்டான்னா அடுத்த வாரம் திடீர்னு வந்து நீ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பாருன்னு சொல்லி அவர் சொல்கிற டாக்டர்கிட்ட போகணுன்னு ஐ ஹேப்பன் டு கோ. அவர் பார்த்துட்டு தி wound was small, but the location was little difficult, where you can't do any procedure immediately to do that. ஸோ மருந்து கொடுத்து ஆயின்மெண்ட்டு டெய்லி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி சீக்கிரம் சரியாடுன்ற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிச்சது. ஒரு வாரம் ஆனவுடனே 10 நாள் ஆனவுடனே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற நெக்ஸ்ட் 10 days சரியாடுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வாஸ் தேர். ஆனால் அடுத்த வாரம் ஒரு 3 நாள் கழிச்சு போய் பார்த்தனாக்கா ஐதர் there was no improvement or there was some deterioration. This was really bugging me as well as doctor. ஆர்த்தோ டாக்டரும் வந்து என்னென்ன ஒன்றும் புரியாமல் இருக்குது. இவரும் the person who is doctor plastic surgeon who is supposed to be a special therapist like wound therapist or wound management la is supposed to be expert. Avarku or confusion. Then he said some other procedure, 2-3 procedure இருக்கு, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அந்த கிராஃப்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு, நார்மலாக அது மாதிரி பண்ணுவா. they may take பட் அது பண்ணணும்னா ஓரளவுக்கு கிரானுலேஷன் ஃபார்ம் ஆகி ஓரளவுக்கு ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஸோ இட் டேக்ஸ் அபவுட் டைம். பார்ப்போம், ஒரு 15 நாள் 10 நாள் கழிச்சு பார்க்கலான்னு பார்த்தா he was contemplating on some procedure which he was supposed to decide on a particular day. அந்த விசிட்டுக்கு முன்னால தான் we got introduced to GR Mama and வைஃப் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே வந்து த்ரூ சம் பர்சன் அன்னோன் பர்சன் பெரியவாவோட படமும் கொடுத்து இந்த லோகத்தில் நம்ம இந்த பூமியில் நல்லா மழை பெய்யணும் அது பெய்யணும்னு சொல்லி எப்படி எல்லாரும் ப்ரே பண்ணி நம்ம நாட்டுக்கு மழை வரைக்கணுன்றது ஒரு எய்மாக எடுத்துட்டு எல்லாரும் பூஜை பண்ணணும், இது மாதிரி படிக்கணுன்றதுக்காக கொடுத்தது. தட் வாஸ் அகெயின் இண்டிகேஷன். ஐ வுட் சே ஜிஆர் மாமா மூலமாக பெரியவாளோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரி யாருன்னு ஒன்றும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து பெரியவாளோட படத்தை கொடுத்து இது மாதிரி பண்ணுன்றது இட்ஸ் அகெயின் ஐ வுட் சே காட் சென்ட். இன்னொரு விஷயமா, இந்த குரு பூஜை நீங்க பண்ண ஆரம்பிச்சது இல்லையா, இந்த 9 வார குரு பூஜை உங்களுக்கு ஸ்மூத்தா எந்த கலங்களும் இல்லாம போச்சா? ஒவ்வொரு வாரமும் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் அந்த குரு பூஜை பண்றப்போ உங்களோட மென்டல் இது எப்படி இருந்தது? அந்த ஒரு ஆத்மார்த்தமா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நம்பிக்கை இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுவும் தவிர இந்த குரு பூஜை பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராக்ரஸ்ங்கிறது உங்க இந்த ஹெல்த் விஷயத்துல அது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ப்ராக்ரஸ்ன்னு சொன்ன உடனே வந்து இப்போ நான் சொல்றதை கண்டினியூ பண்றேன். அவரோட டாக்டர் வந்து there is a possibility that I have to undergo some procedure அப்படின்னு சொன்னார். அதை வந்து he said you will decide on that particular Friday or something, some appointment was given. It so happened ஜிஆர் மாமாவும் வந்து எனக்கு உத்தரவு வந்துட்டுமா நீங்கள் வந்து இமீடியட்டாகவே நீங்கள் ஆரம்பிக்கலாம் குரு பூஜைன்னு ஒன்று. வியாழக்கிழமை ஆரம்பிச்சோன்னே நம்மாண்டமான்னு போனோம். ஒரு பெருமாள் காஞ்சி பெரியவா படம், ஆத்துல காஞ்சி பெரியவா படம் கூட எங்க ஆத்துல கிடையாது அப்போ. அதனால ராத்திரியே புதன்கிழமை தான் அவர் சொன்னேன், வியாழக்கிழமை புதன்கிழமை ராத்திரி போய் தான் அந்த காஞ்சி பெரியவா படம், நான் நினைச்ச மாதிரி படம் வேற கிடைக்கலன்னு ஒரு மனசு வருத்தம் இருந்தாலும் ஒரு படம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்ச மறுநாள் ரொம்ப ரொம்ப அந்த ஏர்லி மார்னிங் பண்ணப்பறம் அன்னைக்கு எனர்ஜெட்டிக்கா இருந்தது மனசு. நான் தான் பண்ணேன் அந்த 9 வாரமும் ரொம்ப எனர்ஜி, அதாவது மனசுல ஒரு பீஸ்ஃபுல். இது பண்ணப்புறம் எல்லாமே சரியாயிட்டா மாதிரி ஒரு நம்பிக்கை, மனசுல ஒரு நிம்மதி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி சாட்டர்டே அன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போனோம். ப்ரொசீஜர் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு தான் டிசைட் பண்ணணும், அன்னைக்கு தான் அந்த ப்ரொசீஜரை பண்ணலாம்னு அந்த டாக்டரும் முடிவு பண்ணிட்டு போனோம். அவர் திறந்து பார்த்தோன்னே he was very happy. ஏதோ மிரக்கல் நடந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து இப்ப இதுக்கு ப்ரொசீஜரே தேவையில்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. இனிமே இட்ஸ் a question of time only. உங்களுக்கு இனிமே ஒன்றும் சரியாயிடுச்சு, இந்த ப்ரொசீஜர் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. உடனே ஜிஆர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கு இது மாதிரி டாக்டர் சொன்னேன், இது என்னன்னே தெரியல மாமா, மிரக்கல்னு அவரே ஒரு ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே மீதி இருக்கிற 8 வாரமும் ஒழுங்கா முடிச்சுடுமா, நல்லபடியா எல்லாம் நல்லது நடக்கும். அந்த 8 வாரத்துக்குள்ள அவருக்கு ஹீல் ஆயிடுது, கம்ப்ளீட்டாவே ஹீல் ஆயிடுது. புண்ணு வந்து சர்ஜிக்கல் உண்டு. அந்த புண்ணை வந்து
ஒரு சைஸ் சாதாரணமா இருந்தது. ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க இட் அப்பியர்ட் சம்டைம்ஸ் இட் வாஸ் என்லார்ஜிங், பெருசாக இருக்கு, இல்லைனாக்கா அப்படியே இருக்குது. பட் இந்த மருந்து கொடுத்து ப்ரொசீஜர்லாம் பண்ணும் போதும் சரியான மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பியும் வந்து இது ஸ்டாக்னன்ட், அது தெர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு. அவர் டாக்டர் வந்து 15 நாள்ல ஃபைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் வீக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் போனா ஒண்ணு அப்படியே இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் டீட்டெயில் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த பூஜை ஆரம்பிச்ச உடனே he himself was happy that hereafter it will not deteriorate and it will start improving only. granulation ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுட்டு ஸ்கின் வந்து மூடிடும், அதனால ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து ஐ திங்க் அந்த டைத்துல தான் இது பண்ண நினைக்கிறேன், இந்த கிராஃப்டிங் இப்படிலாம் பண்ண வேண்டாம், ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா இட் வில் பி ஆல் ரைட் சொல்லிட்டு தென் ஐ திங்க் வி ஸ்டார்டட் கோயிங் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தெரப்பி வேர் இட் டஸ் நாட் கால் ஃபார் எனி ப்ரொசீஜர் ஆன் த பாடி. நம்ம வந்து ஒரு ஆக்சிஜன் தெரப்பின்னு ஒன்று ஸ்பெஷல் தெரப்பி ஒன்று கொடுத்துருந்து அது ஒரு 15-20 days போனேன். அதுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. என்னன்னாக்க ஒரு தைரியமும் எனக்கு வந்தது. பூஜை பண்ண பண்ண என்னதான் இருந்தாலும் நமக்கு விஷயம் தெரிஞ்சா வி கெட் ஃபர்தர் ஒரு க்ளூமி பிக்சர் மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒண்ணுமே தெரியாம லேமேனா போனாக்க அது சரியான விட்டுடலாம். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுன்னு போனா யூ ஸ்டார்ட் பக்கிங் யோர்செல்ஃப். எனக்கு அந்த ஒரு தைரியம் வந்து இந்த பூஜை ஆரம்பிச்ச உடனே ஐ திங்க் பெரியவாளா பார்த்தேன். எனக்கு ஏன்னா வந்து நீ விட்டுடு, டாக்டரே வந்து திருப்பியும் ஆர்த்தோ டாக்டர் போகணும்னு அவர் சொன்னார். நீங்க வந்து ஜஸ்ட் இக்னோர், யூ அசியூம் தட் யூ ஆர் ஆல் ரைட். இனிமே வந்து மனசு தைரியம் தான் போனோம், இது வந்து கிடையாது. பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு மனசுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஆத்துலயே ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 9 வாரமும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு அன்னைக்கு அதுக்குள்ள அவர் காலில் இருக்கிற அந்த ஹீல் ஆயிடுது, கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுது. அண்ட் ஹி வாஸ் திங்கிங் டு கோ டு ஆஃபீஸ் ஆல்சோ. சரி, அதுல இருந்து கால் வரலையே, ஆபீஸ்ல இருந்து நம்மள கூப்பிடுவாளா மாட்டாளோ, அதுக்கும் பெரியவா after retirement I have taken some assignment, so it is not necessary they should allow me to continue. It is again though not a contractor, but there is a chance that they might call and then கூப்பிடும்போது போக முடியலனாக்க அது ஒரு ப்ராப்ளம். And I expected as per the doctors ஒரு 3 மாசத்துல சரியாயிடும். ஆனா 3 மாசத்துக்குள்ள நல்லா போக முடியாத நிலைமை. ஒரு செக்ஷன் வந்து வா எனி டைம் யூ ஆர் ஆல் ரைட் யூ கம் இருக்கா, வேற இன்னொரு செக்ஷன்ல வந்து இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் இட் யூ லெட் அஸ் நோ அப்படின்ற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்தது. நான் வந்து சும்மா இருக்கணுமே போகணுமேன்றதுக்காக இருந்தேன் தவிர அட் த சேம் டைம் கால்னால இது என்ன எடுத்து டெஃபரெண்ட் ஆகுது. பட் ஒன் திங் ஐ மேட் அப் மை மைண்ட் தட் unless you are very comfortable I should not venture. எனக்கு காலில் ஷூ போட்ட முடியுமா, வெறுங்கால் நடக்க முடியுமா, அப்புறம் வந்து என்னதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் வெரி ஆப்வியஸ் தட் இட் வாஸ் அ வெரி வெரி ஸ்லோ ப்ராக்ரஸ். ஆனால் நமக்கு தைரியம் என்ன வந்ததுனாக்க பூஜையெல்லாம் பண்ணி பெருமாளை நினச்சிட்டு காஞ்சி பெரியவா நினச்சிட்டு இருக்க என்ன ஒரு தைரியம் வந்ததுனாக்க there is no more deterioration, you are only going for continued progress in the healing. அதனால அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. நானே மனசுல நினைச்சுட்டேன் விடு என்னைக்கு முடிஞ்சா போறோம் ஆபீஸ்க்கு எல்லாம் வேண்டாம், அந்த ஒரு தைரியம் வந்தது. அப்ப கூட ஜிஆர் மாமாட்ட எல்லாம் பேசினுக்கோ அதெல்லாம் இல்லை பெரியவா பார்த்துப்பா நீங்க விட்டுடுங்கன்ன. அவர் வந்து உங்களை அவார்டுக்கு போகணும்னா உங்களை கூப்பிடுவா, நீங்க வந்து அவசரப்படவும் வேண்டாம். அட் த சேம் டைம் உத்தரவு தானா வரும், உங்களுக்கே உங்களுக்கு தோணும் நீங்க போகலாம் நீங்க போகலாம் தோணும், அப்போ போனா போறோம்னா. அண்ட் அவன் வந்து இந்த டிபிக்கல் பிராமின் கம்யூனிட்டி ஃபேமிலி டிபிக்கலாக வந்து பெருமாள் அந்த அனுஷ்டானம் பண்ணுறது ஒரு காட் ஃபியரிங் எல்லாம் இருந்தாலும் இந்த காலத்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த ஜோசியம் ஜாதகம்ன்ற நம்பிக்கைலாம் இருந்தும் நம்ம வந்து வி டென் டு ஆஸ்க். அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து எத்த தீர்னா பித்த தெளியுன்ற மாதிரி யாரை கேட்டால் எது சொன்னாலும் செய்கிறான்றது அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். அப்போது எல்லாத்துக்கும் தான் உனக்கு சனி, ஏழரை நாட்டு சனி, இது பாத சனி. அதனால இந்த ஒரு ஜாதக ரீதியாக வந்து யாராவது கேட்டோன்னா இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது, ஏழரை நாட்டு சனி, இது கடைசி இது பாத சனி இருக்குன்றதுனால இது அப்படி தான் இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலும் ஆனாலும் எல்லாரும் வந்து ஒரு இது இன்னைக்கு அப்புறம் சரியாடும் அன்னைக்கு அப்புறம் சரியாடுன்றது வந்து ஆஸ் யூஷுவல் was getting prolonged. But prolongingனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. My only intention was or rather satisfaction is that there should be any more deterioration.
திருப்பியும் அந்த wound ஓப்பன் ஆகக்கூடாது. அதுதான் மனசில் எப்போது பட்டுன்றது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ஒரு பீரியட் ஆஃப் தட் 7 weeks or 8 weeksல வந்து டாக்டர்ஸ் கடைசி இது வரைக்கும் தட் இஸ் எப்போ நான் வந்து இத்தனை நாளாக அந்த ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதம் நீங்கள் பாருங்கள், தண்ணி படாமல் ஓப்பனாகவும் விட முடியாது, தண்ணியும் விட்டுக்க முடியாது. அதை மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப நாளாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் வந்து இன்னும் என்னைக்கு தான் நம்ம வந்து சாதாரணமாக குளிக்க போகிறோம், என்னைக்கு தான் நம்ம வந்து சாதாரண நடந்து போகிறோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த தெளிவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஒரு 6-7 வாரத்துலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்லேயே எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. இந்த மாதிரி ஜென்ரலாகவே பூஜை புனஸ்காரம்ன்றதுனாக்க வைஃப் ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஷீ ஷோஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் என்ன சொல்லணும்னாக்க, இந்த பெரியவாளோட இன்ட்ரொடக்ஷன் த்ரூ ஜிஆர் மாமா வந்த உடனே அந்த மொமெண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் பெரியவாளோட ஃபோட்டோலாம் பார்க்குறோம், கண்ணில் படாமல் போகலாம், மனசில் நிற்காமல் போகலாம். ஆனால் அந்த டேயில இருந்து there were lot of WhatsApp messages coming about பெரியவா without my knowledge. யாரும் வந்து நான் சொல்லலை, நான் மாதிரி பண்ணுறேன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்போ எப்படி திடீர்னு பாபா நினச்சின்னு பாபா படம் வர மாதிரி எங்கே போனாலும் யாராவது போகிறோம், அவாத்து வாசல்ல பெரியவா ஒரு ரிலேஷன் விட்டு தான் போகிறோம். ஏஜஸ் பட் நம்ம கண்ணில் அப்போ தான் படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அங்கே இருக்கேன் பெரியவா, கவலைப்படாத, நீ நல்ல இடத்து கரெக்டான இடத்துல வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு instilling confidence was there. And எல்லாத்துக்குமே வந்து I would say of course thanks to the our friend and all the family to whom got introduced to ஜிஆர் மாமாக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து இது கொடுத்தார். தனியாக வந்து நீ தனம் வந்து நெய் வேலை கேட்டு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணினார். அது பண்ண ஆரம்பிச்சு ஒரு சில தடங்கள்லாம் இருந்தது. அதாவது மனசு கிளாரிட்டி இல்லாத மாதிரிலாம் இருந்தது. நடராத்திரி கூட 10-11 மணிக்கு கூட மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நான். மாமா எனக்கு ஏன் இப்படி இருக்கு, வேண்டாவது ஒரு தாட்ஸ் வருது, இது ஏன் இப்படி இருக்குன்னு எல்லாம் ஒன்று நீங்கள் பாட்டு நினைக்குமா பண்ணுங்க, ஜெய சங்கரை சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்க போகிறோம்னா அது வந்து வெரி லாங் டைம் ஃபார் மீ டு கெட் கிளியர். பட் அதுவும் நடந்தது. அதுவும் முடிய இட் ஸோ ஹேப்பன் அல்டிமேட்லி ஆஃபீஸில் என்ன எப்போ வரும்னு கேட்டது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் கம் டுமாரோன்னா. முதல்ல வந்து டாக்டர் வந்து கிளியரன்ஸ் கொடுக்காதவன் நான் ஒன்றும் பண்ணாமல் ஐ வாஸ் சொல்லி டேக்கிங் எஃபர்ட்ஸ் டு புட் சம்திங் இன் ரைட்டிங் ஃபார் தெம் டு கெட் கன்வின்ஸ். அதுக்கேற்ற மாதிரி மற்றவளை சொன்னான், இந்த ஜூலைக்கு அப்புறம் போனால் நல்லா இருக்கும், உனக்கு வந்து நேரம் சரியில்லை அது சரியில்லைன்றதுனால அதுவும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச உடனே திடீர்னு ஒரு நாள் வந்து பாஸ் ஃபோன் பண்ணி எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கம் டுமாரோ சொன்னா தென் நெக்ஸ்ட் உங்களுடைய குரு பூஜை மிராக்கிள்ங்கிறது வந்து நமக்கு மகாபெரிவா சித்தியானதுக்கு அப்புறம் ஜிஆர் சார் மூலமா எல்லாருமே ஜிஆர் சாரோடைய டெடிகேஷன், அவர் ஆத்மார்த்தமா எல்லாருக்கும் பண்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 4 மணிக்கு அவர் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி மகாபெரிவாட்ட பிரத்யட்சமா அவர் டெய்லி பேசுறார். காத்தாலையும் பேசுறார், ராத்திரியும் பேசுறார். ஆனா மகாபெரிவா வந்து அவருக்கு கொடுத்த கைங்கரியம் இந்த ஜென்மால இனிமே மற்ற பக்தாளுக்காக ஒன்று கர்மா கழிஞ்ச பக்தாள் என்னுடைய நிஜமான பக்தா உன்னை தேடிட்டு வருவா, அவளுக்கோசரம் நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, அவளோட பிரார்த்தனையெல்லாம் நான் வந்து சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஜிஆர் சார் வந்து அவருடைய இந்த ஜென்மாவுடைய அவருடைய மிஷினை வந்து அவ தன்னை தேடி வர பக்தாளுக்கு மகாபெரியவா கிட்ட அவ சார்பில் நம்ம சார்பில் வந்து ப்ரே பண்ணிக்கிறது ஒண்ணுதான் அவருடைய டோட்டல் மிஷன். அந்த மாதிரி வச்சுருக்கா. அப்படி இருக்கும் பொழுது மகாபெரிவா வந்து ஜிஆர் சாரோட லைஃப்லயே நிறைய மிராக்கிள். ஜிஆர் சார் சொல்லுவார், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வர எவ்ரிடே மகாபெரிவா வந்து எனக்கு மிராக்கிள்ஸ் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அவருடைய இதுவும் நம்ம எல்லாருமே இந்த பெரியவாரு.com வெப்சைட்ல மிராக்கிள் ஷவர்ஸ் ஆஃப் மகாபெரிவா, என் வாழ்வில் மகாபெரிவான்னு எழுதிட்டு இருக்கார். அது பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் எப்படி அவருடைய ஹெல்த் வந்து ஜிஆர் மாமா இதோடைய ஹெல்த்தை எல்லாம் சரி பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் டாக்டர்ஸ் சொல்ற விஷயத்துக்கும் அவர் நிகழ்த்திய ஒரு இதுக்கும் இன்னைக்கே ஒரு டான்ஜிபிள் எவிடன்ஸா பிரத்யக்ஷ சாட்சியா ஜிஆர் மாமா இருக்கா. அவர் மூலமா நாங்க வந்து இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். அதே மாதிரி இன் ஸ்பைட் ஆஃப் அந்த ஆல் த மெடிக்கல் எவிடன்ஸ், த ஸ்பைட் ஆஃப் த லாங் ஹெல்த் கேர் யூ டு,
எல்லாத்தையும் மீறி மகா பெரிவாங்கிற அந்த பெரிய ஒரு தட்சிணாமூர்த்தி ஒரு வைத்தீஸ்வரனா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கா. அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ யாரோ சொல்லி கேட்கறது இல்லை. நம்ம நிஜமாவே ஜிஆர் சார் வழியா போய் மகாபரிவா கிட்ட போய் வேண்டிண்டு அவர் நமக்கோசரம் பிரம்ம முகூர்த்த பூஜையில வேண்டிண்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அது வந்து காரணமே இல்லாம சரியாகாம இருந்தது. குரு பூஜை பண்ண ஆரம்பிச்சதும் சரியானது. எல்லாத்துக்குமே நமக்கு வந்து டான்ஜிபிள் எவிடன்ஸ் இருக்கு. இது மகாபெரியவாவோட சித்திக்கு அப்புறமாவும் அவர் வந்து சூக்ஷ்ம ரூபமா எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஜிஆர் சாரோட இந்த ஒரு எஃபர்ட் வந்து அவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்காரு. எதையுமே எதிர்பார்க்காம அவருடைய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வச்சுட்டு காலையில 4 மணில இருந்து ராத்திரி 9 o'clock வரை 17 மணி நேரம் அவரோட பிளாக் ஆகட்டும், 2 நேரம் வர்ற மெயில்ஸ்ல பக்தாளோட பிரச்சனைகளை பார்த்துக்கிறதாகட்டும், அவளுக்கோசரம் திருப்பி வந்து மகாபெரிவாட்ட வேண்டிட்டு நமக்கெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், எல்லா விதத்திலுமே எல்லாம் நல்லா நடந்திருக்கு. இந்த ஒரு மகாபெரிவாவுடைய குரு பூஜா மிராக்கிள்ஸ்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நீங்க தான், நம்ம ராமானுஜம் முதவள்ளி தம்பதிகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து கடைசியா ஒண்ணு வந்து இந்த பெரியவாஅருள்.comன்ற இந்த சைட் வந்து நீங்க ரெகுலரா விசிட் பண்றீங்களா? அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா? அதை பத்தி நீங்க என்ன மாதிரி? முன்னால வந்து ஒண்ணு கேட்டேன், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தடங்கள் வந்தது, அதாவது இல்ல ஏதாவது ஒரு பூஸ்ட் வந்ததா அடிக்கடி பண்ணணுமான்ற ஒரு இது கேட்டேன். ஃபர்ஸ்ட் வீக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த இந்த டயத்துக்கு பண்ணணும், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பண்ணினோம். அது மாதிரி ஒரு எனக்கு நான் போக முடியாத நிலைமை இருக்குது. கால் அந்த கை நவர் யூஸ்டு போ ஆர்த்து சின்ன ஃபங்க்ஷன், அக்கா அத்திம்பேரோட 80வது வயசு இல்லை கிரகப்பிரவேசம், அது சின்ன விஷயங்கள்லாம் இருந்தது. அது எதுக்குமே நான் போகாமல் இருந்தேன். கம்ஃபர்டபுளாக போக முடியுன்ற இருந்தாலும் ஐ நெவர் வாண்ட் வெஞ்சர் அவுட். ஆனால் இவ்வளையாவது அனுப்பலான் இருந்தேன். ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில் இவ்வளோ போக முடியல. அப்புறம் ஒரு தடவை போக வேண்டிய நேரம் வந்தது. கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்போ அன்னைக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு பண்ணுறோன்றதுனால தேர்ஸ்டே அன்னைக்கு வெட்னஸ்டே தேர்ஸ்டே வி வர் தேர் இன் கோயம்புத்தூர். வி ஹேட் டு கம் பேக். அதனால ஜிஆர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்மம்மா 2 வாரம் கூட ஆறுது, அதுக்குள்ளே நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணுன்றது இன்னைக்கு சாத்தியமெல்லாம் போயிடுமே, நம்ம ஆற்றுல பண்ணுறது திருப்பி வெளியில் போய் பண்ணலாமா? அப்படியே பண்ணணும்னால ஆற்றுல அங்கே போய் படம் இருக்கணும், பெரியவா படம் இருக்கணும், இல்லைனாக்க அந்த ஃபெசிலிட்டி ப்ளஸ் ஆற்றுல சொன்னால் புரிஞ்சு அக்காத்து தான் போயிருந்தோம், எல்லாம் புரிஞ்சுப்பா, பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம், மாமா ஜிஆர் மாமாட்ட கேட்டதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தேர்ஸ்டே அன்னைக்கு வந்துவிடணும், ஆற்றுக்கு வந்த உடனே எந்த நேரம் முடியும் அன்னைக்கு பண்ணணும், சாயந்தரம் கூட பண்ணுவோம், தப்பு இல்லை அப்படின்னா சாயந்தரம் வி கண்டினியூ. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி ரெகுலர் மார்னிங் நேரத்தில் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ணுறது அந்த காத்தால் எழுந்து இவ இன்வேரியபிளி கரெக்ட் டைத்துக்கு எழுந்து எல்லாம் பண்ணிவிடுவான். நான் வந்து அஃப்கோர்ஸ் கடைசி அந்த ஜாயினர் பெருமாளை பெரியவாளை பிரதர்ஷனம் பண்ணி செய்ய வச்சு ஜெய சங்கர் ஹர சங்கர் எல்லாம் தியானிச்சுட்டு இது பண்ணுறோம். அது ஒன்று. அண்டு மாமாட்ட வந்து இந்த ப்ரோக்ரஸ் சொன்னோடனே மாமா இது ஆல்சோ வாஸ் வெரி ஹாப்பி. ஜிஆர் மாமா வந்து கண்டினியூ பண்ணுங்க, விடாதீங்க. ஒன்றா இந்த ஒரு ப்ராக்ரஸ் தெரிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து எப்படி ஜிஆர் மாமா அந்த மற்றவாளை பற்றிலாம் நினச்சிட்டு அவளுக்காக ப்ரே பண்ணிருக்கும் போது நம்மளுக்கும் வந்து நம்ம சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து அப்பப்போ தோணுமே, இங்கே அண்ணா அப்படி அவஸ்தப்படுறானே, அக்கா அப்படி இருக்காளா, இவாளுக்கு அது மாதிரி இருக்கணும்னா எங்கள் அக்காவுக்கு 2 பேருக்கு சொல்லியிருந்தான். அப்புறம் என்னோட கலியுகம் சொல்லியிருந்தேன், அவார்த்தையும் ஏதோ சின்ன பிரச்சனை இருந்து எங்களோட இந்த 7 வாரம் முடியறதுக்கு முன்னாலேயே வந்து ஒரு 3 பேர் ஹேப்பன் டு இன்ட்ரடியூஸ் டு ஜிஆர் மாமா. இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கிறது பெரியவா. அதனால அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து எங்களுக்கு அந்த ஒரு திருப்தியும் ஒரு மனசுல ஒரு தைரியமும் வந்தது. அதனால எங்களோட சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து இது மாதிரி ஜிஆர் மாமாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஏன்னா ஜிஆர் மாமா வந்து ஒரு கைடிங் ஃபேக்டர் மாதிரி இருந்திருக்காரு எங்களுக்கு. வந்து எப்படி ஒருத்தர் மூலமாக வந்தோ நாங்கள் வி தாட் பெரியவாளோட அருளை வந்து மற்றவாளுக்கு போய் சேரணும், நம்ம கூட இருக்கிறவாளே அவளுக்கு என்னென்ன கஷ்டங்களுக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். எல்லாரும் பண்ணா நாங்கள் சொன்ன அந்த பெரியவா ஜிஆர் மாமாட்ட பேசி 9 வாரம் அவளும் சக்சஸ்ஃபுல்லி முடிச்சு. என்னோட கலீக்கு அவாத்தையும் என்ன இது ப்ராப்ளம் இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி நினைச்சிட்டு பெரியவா ஜிஆர் மாமாவும் ப்ரே பண்ணிட்டு அவளுக்கும் வந்து வித்தின் a few days பெரியவா உத்தரவு கொடுத்தான்னு சொல்லி அவளும் ஆரம்பிச்சா. அவருக்கு
இந்த கடைசி வியாழக்கிழமை ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. அதையும் பரவாயில்ல மாமாவட்ட கேட்டு பெங்களூர்ல இருந்தார். அப்போ மாமாட்ட கேட்டு பரவாயில்ல இந்த வாரம் எதுவாக இருந்தாலும் மாமா கேவ் தம் கைடன்ஸ் எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிடுது. அந்த முடிகிற நேரத்தில், கடைசி வழக்கமா முடிக்கிற நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன சாஷ்டாங்கமா பண்ணணுமோ அதை பண்ண முடியாமல் போயிடுது. ஆனால் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ண போகிறோம். அடுத்த வாரம் நீங்கள் வந்து நல்லா பண்ணுன்னா அதே மாதிரி அவள் பண்ணி முடிச்சா தேர் ஆல்சோ ஹாப்பி. வாட்டில் வந்து பிள்ளைக்கு என்ன மொட்டவர் பெருமாள்கிட்ட என்ன வேண்டும், பெரியவாள்கிட்ட என்ன வேண்டிட்டாலோ அதுவும் நடந்தது. அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்தார். வந்த உடனே நான் போய் எப்படி ஜிஆர் மாமா பார்த்து வந்தனோ அவரும் போய் வாரத்துக்கு போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி மாமாவோட ஜிஆர் மாவோட பிளெஸிங்கு கேட்டுன்னு வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத் வி ஆர் டூயிங் இட், தெரிஞ்ச வாழ்க்கையில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன எனக்கு அது இன்னும் மறக்க முடியாது. என்னன்னாக்க அந்த ஆரம்பிச்ச அடுத்த நாள்ல இருந்த ஏதாவது விதத்துல பெரியவாரோட ஒரு லிங்க் வந்துட்டே இருந்தது. ஒன்னும் போட்டோவால் பார்ப்பேன், இல்ல அவரை பத்தி எதாவது இருக்கும். ஒரு 4-5 நாள்லயே வந்து ஒரு வாரத்துல என்ன எடுத்து எங்களோட ஆச்சாரியன் இப்ப இருக்கிற ஜிஎஸ் சுவாமிகள் அவர் எப்படி பெரியவாரோட கூடவே இருந்து பெரியவாரோட கைடன்ஸ்ல அவர் இன்னைக்கு இப்படி மடாஜி இருக்கான்றத அவரே சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூ கூட எனக்கு வந்து ஆரம்பிச்சிருந்தான். அதை அவர்கிட்ட ஜிஆர் மாமாவுக்கு ஷேர் பண்ணேன். அவரும் வந்து சொன்னார் இது மாதிரி. இன்ஃபேக்ட் ஜிஆர் மாமாவும் ஒரு வைஷ்ணவிக் தான். அதனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவரோட சஃபரிங்ஸ்லாம் பார்த்தா, அதாவது எப்படின்னா என்ன மாதிரி அவர் வந்து சோதனை வந்ததுன்ற லைஃப்ல வந்ததுன்னு அவர் சொல்றது கேட்டாக்க அப்ப மகாபரியோட சக்தி எவ்வளவு பெருசு. மகாபரியோட அருள் வந்து இட் கேன் டூ வண்டர்ஸ், இட் கேன் டூ மிராக்கிள்ஸ்ன்றது அவர் மூலமா நாமளும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அண்ட் இதனாலே வந்து கூடுதலானது இருக்கு. இவ சிஸ்டர்ஸ்க்கும் பண்றதுக்கு அவளும் எழுத முடிச்சிருக்கா. இப்போ நான் ரீசெண்டா மாமாட்ட பேசணும்னு சொன்னேன். இதை மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா வந்து பண்ணணுமா, ஒரு வாரம் அந்த ஒரு மண்டலம் அந்த 7 வாரம் பண்ணினா பண்ணலாமான்னு கேட்டா மாமா வந்து பண்ணலாம், நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா அதாவது ஸ்ரத்தையா பண்றது ஒண்ணு, சும்மா வெறுமனே அது பண்றது ஒண்ணு. ஆனா பெரியவாளை பொறுத்த வரைக்கும் மனசார நினைச்சுட்டு அந்த ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நினைச்சு சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் நினைச்சுட்டாலே போகுன்ற ஒரு தைரியம் வந்துட்டு இருக்கு. அது ஜிஆர் மாமா மூலமா தான் எங்களுக்கு. இந்த பெரியவாருள்.comல உங்களை பத்தி இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சைட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாங்க வந்து ஒரு இது டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் திஸ் குரு பூஜா 7 days வந்து மாமா வந்து இனிஷியலாகவே சொன்னார் இது மாதிரி பெரியவாருள்.comல குரு பூஜை மகிமைகளையும், அது தவிர பீப்புள் ஹூ ஹவ் பீன் இன்ட்ரடியூஸ் டு ஆர் ஹூ ஹவ் காட் தி பெனிஃபிட் சொல்றதை விட பெரியவாரோட அருள் வந்து எப்படி எப்படிலாம் வந்து அவளுக்கு வந்து நல்லது நடந்துட்டு இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் மிராக்கிள் நடந்துருக்கிறத வந்து சைட்ல கொடுத்துருக்குற படிச்ச ஃபீட்பேக்லாம் படித்தோம். சிலதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எப்படி வெதரையும் பொருட்படுத்தாம நடக்காதுன்ற ஒரு பை டைம் when somebody gives up, அப்போ பெரியவா வந்து எப்படி வந்து பூஸ்ட் பண்ணி அந்த ரெக்வயர்ட் டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்றான்றது அதுவும் வந்து பெரியவாரோட மகிமை தான் சொல்லணும். ரீசெண்டாக எங்களோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிற டயத்துல மாமாட்ட ஷேர் பண்றதுக்கும் போது ஜிஆர் மாமாவே வந்து எங்களை பத்தி பிளாக்ல போட்டிருந்தா வந்திருக்கு. அண்ட் வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அண்ட் என்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். இதை பார்த்து மோர் அண்ட் மோர் பீப்புள் ஐ எம் ஷூர் தே வில் வியூ அண்ட் தென் தே வில் ஆல்சோ reap the benefits of worshipping ஸ்ரீ மகா பெரியவா. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கேட்கறதுக்கு. இதே மாதிரி நீங்க வந்து நாங்க இந்த குரு பூஜா மிராக்கிள்ஸ் பண்றதுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் கப்பல் இன்டர்வியூ பண்ணிருக்கிறது. இந்த மாதிரி ஜிஆர் சார் மூலமா மகா பெரியவாளை ரீச் பண்ணி அவரோட அனுகிரகம் மூலமா குரு பூஜை பண்ணி மிராக்கிள்ஸ் நிறைய பக்தா இருக்கா. அவளோடதெல்லாம் ஒவ்வொன்றா நாங்க இன்டர்வியூ பண்ணி அது எல்லாமும் நாங்க வந்து ஜிஆர் சார் மூலமா பெரியவாருள்.comல நாங்க வந்து அந்த வெப்சைட்ல போடுறதா இருக்கோம்.
இது மூலமா வந்து மகாபெரிவா பிரத்யக்ஷ தெய்வம் சித்தியானதுக்கு அப்புறமாவும் ஒரு டான்ஜிபிள் ப்ரூஃபோட கண்டிப்பா யார் வந்து அவ வந்து மிராக்கிள்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னாலும் அது நான் ஏதோ காக்கா உட்கார பணம் பழம் வந்து அப்படிங்கிறது இல்லாம எல்லாருக்குமே ஒரு எவிடன்ஸ் இருக்கு, ஒரு ப்ரூஃப் இருக்கு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டா, ஒரு நல்ல ஆத்மா அவ்வளவு கஷ்டப்படும் போது மகா பெரியவாளோட அருளால அவ எல்லாரும் ஜிஆர் மாமாவோட தொடர்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி தெரியும் தெரியாது, கஷ்டப்பட்டு இருந்தோம். இவர் சொன்னா அவர் சொன்னா நாங்க போனோம். மகாபெரிவா எங்களுக்கோசரம் ப்ரே பண்ணினா, அப்புறம் எங்களுக்கோசரம் குரு பூஜா பண்ண உத்தரவு வாங்கி கொடுத்தா, நாங்க பண்ணினோம், நல்லா இருக்குன்னு ஒவ்வொரு டிவோட்டியும் உங்களை மாதிரி டான்ஜிபிள் ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்கா. அதனால நமக்கு வந்து ஜிஆர் மாமா ஒரு குரு, அவர் மூலமா நம்ம மகாபெரிவாளை அடைஞ்சிருக்கு. நம்ம எல்லாமே ரொம்ப லக்கியா இருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. கடைசியா ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து இந்த பாக்குற டிவோட்டிஸ்க்கு மகாபெரிவாவுடைய குரு பூஜா பத்தி அவளுக்கு வந்து நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லணும்னு தோணிச்சுன்னா நீங்க அன்இன்டரப்டடா நீங்க சொல்லலாம். நான் முதலே சொன்ன மாதிரி, அதாவது நம்மளோட பை நேச்சர், நம்ம இன்ஸ்டிங்க்ட் எப்படி இருக்குனாக்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது தான் நம்ம வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நம்பிக்கையில போறோம். பெரும்பாலும் சாதாரணமா தினம் சேவிச்சு சரி நமஸ்காரம் பண்ணி தினம் வந்து பூஜைன்னு ஒன்று பண்ணினாலும் ஏதாவது ஒரு பெரனியல் ப்ராப்ளமோ இல்லைனாக்கி ஏதாவது ஒரு சம்திங் மனசை கஷ்டப்படுத்தின்னு இருக்கா மாதிரியோ, ஒரு ஃபேமிலி குடும்பத்தை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அப்போதான் நம்மளோட இன்டென்சிட்டி அதிகமாக போகுது. அந்த வர்ஷிப் அண்ட் தென் பிலீஃப்ன்றது, ஃபெய்த்ன்றது அதிகமாகிடுது. ஆனால் அது இல்லாமல் ஒரு ரெகுலராகவே இன்னைக்கு வந்து நித்தியம் இப்ப அடுத்த அந்த கணம் என்ன நடக்குதுன்றதே அவன் செயல். அது வந்து நீங்களாம் சொன்ன மாதிரி பெரியவாளோட அனுகிரகம், பெரியவா வந்து இப்ப நடமாடம் செய்யும். சித்தி அடைந்தாலும் இப்ப ஒண்ணு இருக்கான்றது ஒரு ரெகுலராகவே ஒரு பூஜைன்னு ஒண்ணு இருந்து ரெகுலராகவே ஆத்மாத்தமா தினம் அவர் ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு நினைச்சுட்டு பண்ணினா நம்ம ஒரு கஷ்டம் இல்லாம பீஸ்ஃபுல்லா இன்னொன்னு ரொம்ப தெரிஞ்சுட்டு என்னன்னா, ஜிஆர் மாமா மூலமா வந்து யாரோட கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து தனக்கு கஷ்டம்னு நினைச்சுட்டு நம்ம எப்படி நிவர்த்தி ஆரம்போ, நமக்கு அதை எப்படி சொல்யூஷன் கிடைக்கிறதோ அதை மாதிரி மற்றவாளுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணும்னு ஆத்மார்த்தமா பெரியவாளை வேண்டிண்டா அது நடக்கும்ன்றத அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதனால இது வந்து இம்மிடியேட்டா அந்த டயத்துல வந்து நம்ம பை வேர்ட் ஆஃப் மவுத் வி ஹவ் ஸ்ப்ரெட். சில பேர் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் இப்ப இருக்கிற இடத்துலயே வந்து ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. இந்த மாதிரி ஜிஆர் மாமா மூலமா இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு, நான் அதெல்லாம் பண்ணினேன். ஐ ஃபவுண்ட் வெரி மச் ரிலீவ்டு. எனக்கு இந்த கஷ்டம்லாம் அது ஆச்சுன்னு சொல்லும் போது வந்து அவர் வந்து ஜிஆர் மாமா பார்க்காட்டாலும் ஃபியூ இயர்ஸ் பேக் வி ஹேட் டைரக்ட் கான்டாக்ட் வித் ஹிம். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி, அவரா எனக்கு தெரியும், ஆனால் அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் நாட். அதனால நாங்கள் வந்து கூட கலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்னும் கேட்டால் இப்போ ரீசெண்டாக ஒன் ஆஃப் மை காஞ்சி பெரியவளோட ஒரு ஸ்லோகம் ஒன்று நான் இப்போ தேடிட்டு இருக்கேன். அநேகமாக இன்னைக்கு நான் அது எல்லாம் பார்த்தோன்னே கையில் கிடச்சுன்னு நினைக்கிறேன். தட் பாய் தட் மேன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். அவள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணி நிறைய பேருக்கு பெரியவா வந்து கேங்கரிங் பண்ணி இந்த பலன் கிடைக்கிறது. அதனால அவரோட ஸ்லோகம் ஒன்று எனக்கு ஒரு 8-10 வருஷத்துக்கு மேலே யாரோ கொடுத்தா. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் அந்த நிவாரணம் ஆகுது, இந்த குரோதம் ஆகுது, டிசீஸ் வந்து இன்டென்சிட்டி கம்மியாகி நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸ்லோகத்தை படிக்கிறது நான் வந்து அந்த டயத்தில் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இந்த தருணத்தில் எனக்கு ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் தட் அண்ட் தென் ரிமைண்டட் ஆஃப் the gentleman who is suffering now. Probably இன்னைக்கு இந்த முகூர்த்தத்தை இன்னைக்கு கொஞ்சம் சின்சியரா தேடினா எனக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். இல்லைன்னா ஜிஆர் மாமாட்ட கேட்டு நான் அதை வாங்கி ஐ திங்க் ஐ கேன் பாஸ் இட் ஆன் டு யூ. ரொம்ப சந்தோஷம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம்.